வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். இலங்கை தொடர்பான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் திட்டத்தை ஐநா சபை நீடித்துள்ளது. குறித்த திட்டத்தை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்று நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையினுடைய உள்நாட்டுப் போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான அறிக்கையிடல் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஒருமித்த கருத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறித்த தீர்மானம் அதிகார துஷ்பிரயோகங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பொறுப்புக்கூறலை தடுக்க அடுத்தடுத்து வந்து இலங்கை அரசாங்கங்கள் முயற்சித்த போதிலும் அவர்கள் ஒருநாள் நீதியை காண்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் காணப்படுவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் புலிகள் அமைப்பு மற்றும் அரசாங்கத்திற்கு இடையான உள்நாட்டுப் போர் 1983 மற்றும் 2009 இடையில் நடைபெற்றது. இரு தரப்பினரும் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்கள், சட்டத்திற்கு புறம்பான கொலைகள், கட்டாயமாக காணாமல் போதல்கள் உள்ளிட்ட எண்ணற்ற அட்டூழியங்களை செய்ததாக அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புலிகளுக்கு எதிராக போரில் ஸ்ரீலங்கா ராணுவம் வெற்றி பெறுவதற்கு முன்னரான இறுதி மாதங்களில் புலிகள் அமைப்பு மக்களை மனித பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய போதும் இலங்கை ராணுவம் பாதுகாப்பான மண்டலங்கள் என்று அறிவித்த பகுதிகள் மீது குண்டு வீசி தாக்கிய போதும் சுமார் 40,000 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்தடுத்து வந்து இலங்கை அரசாங்கங்கள் பொறுப்புக்கூறலுக்கான முயற்சிகளை தடுக்கும் அதேவேளையில் இந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளன. மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அச்சுறுத்தவும் கண்காணிக்கவும் அரசு பாதுகாப்பு நிறுவனங்களை பயன்படுத்தியுள்ளன என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மோதல் தொடர்பான குற்றங்களை தொடர ஒரு கலப்பின நீதி பொறிமுறையை நிறுவுவதற்கான உறுதிமொழிகளில் இருந்து அரசாங்கம் பின்வாங்கியதை தொடர்ந்து மனித உரிமை ஆணையகம் 2021 ஐநா இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை நிறுவியது. இதன்படி 2024ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் தற்போதைய அரசாங்கம் முந்தைய சில நிர்வாகங்களை விட சிலவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் ஐநா திட்டத்தை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது என்று அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. போருக்கு பிந்தைய நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கு சில அடையாள வழக்குகளை தொடர்வதற்கும் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்திருந்தாலும் சிறிய முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முந்தைய மீறப்பட்ட வாக்குறுதிகளை நினைவூட்டுகின்றது. உறுதியான நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள் மூலமும் நம்பகத்தன்மையை நிரூபிப்பதன் மூலமும் உள்நாட்டு உண்மையை சொல்லும் மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான வாக்குறுதிகளை அனுர நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இலங்கையில் குறைந்தது 20 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எதுவும் இன்னும் வெற்றிகரமாக விசாரிக்கப்படவில்லை என்பதையும் அறிக்கை விவரித்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள செம்மணி மனித புதைகுழியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சிகள் வெற்றிகரமாக முடிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதில் DNA சோதனைக்கான உபகரணங்களை வழங்குவதும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீதான கண்காணிப்பு, துன்புறுத்தல் மற்றும் மிரட்டலை முடிவுக்கு கொண்டுவர காவல்துறை பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்தல், சுயாதீனமான வழக்கறிஞரை நிறுவுதல் மற்றும் அடையாள வழக்குகளை விசாரித்தல் என்று தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் நீதி மறுக்கப்பட்டாலும் உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கோட்பாட்டின் கீழ் வெளிநாடுகளில் சாத்தியமான வழக்குகளை ஆதரிப்பதற்கு ஐநாவின் சாட்சி சேகரிப்பு திட்டம் அவசியமாக உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க உரிமை உண்டு என்பதையும் அறிக்கை அடிக்கோடிட்டுள்ளது. இதேவேளையில் விடுதலை புலிகளின் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காக மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என முன்னாள் ஜனாதிபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மாத்தறை நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றுகின்ற போது பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றுகையில், நாட்டில் நிலவிய உலகளாவிய ஊழல் வலையமைப்பை ராஜபக்ஷ குடும்பமே கட்டுப்படுத்துகின்றது. அவர்களின் சலுகைகளை பறித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். தான் நீதி அமைச்சராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகை மற்றும் மலரி மாளிகையிலிருந்து எடுத்துச் சென்ற பெறுமதியிலான பொருட்களை 24 மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்வேன்.
2009 போரின் முடிவு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ ஏன் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்று நாட்டிற்கு விளக்க வேண்டும். அது புலிகளின் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவர் இந்த முயற்சிகளை மேற்கொண்டார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று புலிகளுக்கு $2 மில்லியன் அமெரிக்க கொடுத்தார். நாங்கள் புலிகளுக்கு எதிராக போராடுகின்றோம், ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கின்றார். புலிகளுக்கு பணத்தை கொடுப்பது தேச துரோகம் இல்லையா? மற்ற நாடுகளாயின் மஹிந்த ராஜபக்ஷ கடுமையான தண்டனைக்கு ஆளாகி இருப்பார். எமது அரசியலமைப்பின்படியும் அவருக்கு தண்டனை தூக்கு தண்டனையே என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதேவேளையில் ராஜபக்சர்களே தென் மாகாணத்திற்கு திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளையும் போதைப் பொருட்களை அரசியலுக்குள் அதிகம் கொண்டு வந்தவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினத்து சமன் தெரிவித்தார். விளையாட்டில் ஊக்க பதார்த்த பயன்பாட்டிற்கு எதிரான சட்டமூலம் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் பேசிய அவர், இன்று தென் மாகாணத்தில் போதைப்பொருள் குற்றவாளிகள் தொடர்பாக கைது செய்யப்படுவதும் ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும் போது தென் மாகாணத்தில் அதிகளவு போதைப்பொருள் கைப்பற்றப்படும் ஆயுதங்களுடைய பாவனை அதிகரிப்பதுமாக அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறான கோட்பாதர்களை உருவாக்கியவர்கள் யார்? தென் மாகாணத்தில் அரசியலுடன் குற்றங்களை கலந்தவர்கள் ராஜபக்சர்களே. ஐஸ்லாந்து குமாரின் பின்னால் இருப்பவர் ஜிலாம்பிட்டியா மரே. அவர் பெயர் போன குற்றவாளி ஆவார். இவர்களை வைத்துக் கொண்டுதான் தென் மாகாணத்தில் இவர்கள் அரசியல் செய்தனர். பம்போட்ட ஹஜா போன்றோர் தொடர்பில் ரகசியங்கள் வெளிவரும் போது அதனோடு இணைந்த அரசியல்வாதிகளுக்கு வருத்தமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பில் எந்தவிதமான குறைப்பும் செய்யப்படவில்லை என அவர்கள் கோரும் பாதுகாப்பு வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்தார். அது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் பெற்றுக்கொண்ட வரப்பிரசாதங்களை மீள கையளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாதுகாப்பு வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்பட்ட சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். எனினும் சில முன்னாள் ஜனாதிபதிகள் பாவித்த பாதுகாப்பு வாகனங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தொடர்பில் அவர்கள் விடுக்கும் கோரிக்கைகளை தாம் நிறைவேற்றுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவழியில் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கிய ராஜபக்சர்களை சிறையில் அடைக்கும் அரசாங்கத்தின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பெல்மதுள்ள போபிட்டிய பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது நாமல் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி உலகம் முழுவதும் பயணம் செய்து திரும்பி வருவதில் பயனில்லை. நாட்டை பிரதித்துவப்படுத்தி சர்வதேச மாநாடுகளுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் அவர்களின் மனநிலையில் இல்லை. ஆனால் நாம் ஒரு சர்வதேச மாநாட்டிற்கு செல்லும் போது அந்த நாட்டு தலைவர்களை சந்திக்கும் போதும் அவர்களிடமிருந்து நாம் பெறும் நன்மைகள் குறித்து பேச வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். திருடர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு கடையை மூட வேண்டாம். சில நாடுகளுடன் அரசாங்க மோசடி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் அதனை தவிர்த்து வருகிறது. கொடுக்க முடியாது என்றால் ஏன் அந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட வேண்டும் என நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அரசாங்கத்தால் வேலை செய்ய முடியாத போது எமது வாயை மூடவும் சிறைகளை காட்டவும் நம் வாழ்க்கையை அளிக்கவும் அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அவர்களுக்கு பயந்து நாம் அரசியல் செய்வதில்லை. பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி நம்மை சிறையில் அடைக்க முயன்றாலும் அது வெற்றி பெறாது. ஏனென்றால் நம் மனச்சாட்சிப்படி நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். அதனால்தான் நாம் சவால் விடுகின்றோம். எம்மீது குற்றங்கள் இருந்தால் பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துங்கள். தேவையற்ற விரல் நீட்டுவதை நிறுத்துங்கள் என நாமல் கோரிக்கை விடுத்தார். அரசாங்கம் நாளாந்தம் கனவு கண்டு வருகிறது. அதில் நானும் என்னுடைய தந்தையும் அடிக்கடி வந்து செல்கின்றோம் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார்.